பிறங்கிய பேச்சு முளை சுவைத்து உண்டிட்டு பிள்ளை உறங்குவான் போல கிடந்த இப்பிள்ளை மரம்கொள் இரணியன் மார்வை முன்கீண்டான் குரங்குகளை வந்து காணீரோ குவிமுளையீர் வந்து காணீரோ என்று பாடுகிறார். குவிமுளையீர் எம்பெருமான் நாராயணன் முற்காலத்தில் தன் மகன் பிரகலாதனிடத்தில் வெறுப்பு கொண்ட இரணியன் மார்பை பிளந்து கொன்றான். அக்கண்ணனே பூதனை என்னும் பேச்சியின் மார்புகளை சுவைத்து கொண்டு அதன் மூலம் அவளை கொன்றான். அதாவது அவளுக்கு விஷப்பால் கொடுப்பதற்காக வந்தவன் அவளையே கொள்கிறான். அதையும் சாப்பிட்டு அவளையே கொள்கிறான். அதன் மூலம் அவளை கொன்றான். தூங்குவது போன்று இருக்கும் இப்பிள்ளையின் இரு துடைகளை வந்து பாருங்கள். அதாவது தூங்குவது போல இருக்கிறான் அப்படின்னு சொல்றான். தூங்க முடியுமா? இறைவன் தூங்கினா நம்ம என்ன? ஆக மத்த களிற்று வசுதேவர் தம்முடை சித்தம் விரியாத தேவகி தன் வயிற்றில் அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன் முத்தம் இருந்தவா காணீரே முகில் நகையீர் வந்து காணீரே என்று சொல்கிறார். உன்முருவருடைய பெண்களே, ஆண் யானையை பெற்ற ஸ்ரீ வசுதேவரது மனதை விட்டு அகலாத தேவகியின் வயிற்றில் அத்த நட்சத்திரத்தில் 10வது நாளான ரோகிணி நட்சத்திரத்திலே தோன்றிய கண்ணனின் குறியானது இருந்த தன்மையை வந்து பாருங்கள் என்று அவருடைய மேனியை பற்றி சொல்லுகிறார்.